இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரங்களுடைய தேர்வு அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஸ்வேதா சசிகுமாரோடைய மனைவியா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. பட் ஸ்வேதாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தமான ஒரு கதை, கேரக்டர் செஷனில் அவங்க அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கதாபாத்திரம். சசிகுமாரை விட ஒரு படி அதிகமாக ஸ்வேதாவுக்கு நடிப்பதற்கான வாய்ப்பும் ஸ்கோப்பும் கொடுத்துருக்காங்க. அதை விட அவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம சூரியனுடைய நடிப்பு. சூரிய இந்த மாதிரி கேரக்டரில் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு அப்பாவித்தனமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மனிதர்களை விட நாய்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி, நாய்கள் விசுவாசத்தை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் மாதிரியே சொல்லி அந்த நாயை விட அதிக விசுவாசம் உள்ளவன் தான் நான் அப்படின்ற மாதிரி சூரி அவ்வளோ விசுவாசமாக தன்னை அனாதையாக இருந்து கூட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்த வடிவுக்கரசனுடைய பேரனாக இருக்கிற உன்னிமுகுந்தன் கிட்ட அவ்வளவு பாசமாக இருப்பான். அவனை சும்மா போய் யாராவது சண்டைக்கு போனால் கூட இவன் போய் அவங்கள அடிக்கிற அளவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற கேரக்டர்.